கடலுடுத்த நிலமடந்த கெளியொழுகும் சீராரும் கண்டமும் மறிச்சிறந்த திராவிடர் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் ஹரிதனரும் இலகமுமே அக்கிலக வாசனை போல் அனைக்குலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே பல்லுயிரும் பலவுலரும் படைத்தளித்து துடைக்கினவோ எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதலுங்கு கவி மலையாளமும் துழுவும் உந்துதர உதித்தெழுந்து ஒன்று பலவாயிடினும் ஆரிய போல் உலக வழு கழித்தொழிந்து சிறையாவும் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்று. அப்படி நின்றவாறே இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு முன்னதாக நாம் விண்ணூலில் இருக்க எங்கள் தந்தையை தன்னாரி பாடலாம். நீங்கள் அதற்கு மேல் ஒரு முன்னுரை. பொங்கல் இடுகிற அந்த திருநிகழ்வுக்கு நாம் கடந்து செல்கிறோம். இந்த நிகழ்விலே பல் சமயம் சார்ந்த நாம் அனைவருமாக கூடியிருப்பது பெரும் மகிழ்ச்சி. அங்கு சென்ற உடனே புது பானையை வைக்கக்கூடியவர்கள் நம்முடைய நண்பர் திரு அபுல் கஷன் பாய் அவர்கள். அவங்க அணக்கரில் இந்த ஆத்தங்கர பிள்ளைஸ் வந்திருக்காங்க, அவர் வைப்பார்கள். அதன் பிறகு தண்ணீர் அதில் ஊற்றக்கூடியவர் திரு முருகன் அவர்கள் பூவங்கடலில் வந்திருக்காங்க. அவங்க பனை ஓலையை வைக்கக்கூடியவர் அருட்சோதரி குளோரி அவர்கள். அதில் நெருப்பு வைக்கக்கூடியவர் அருட்தந்தை கைத்தோட்டவர்கள். அதன் பிறகு மற்ற நிகழ்வுலாம் தொடர்ந்து நடைபெறும். அருள் துணையை வேண்டி நாம் இந்த பாடலை பாடுகிறோம். பல் சமய உறவு தமிழ் புத்தாண்டு பாடல்கள் அப்படிங்கிறதுல முதல் பாட்டு பாருங்க. அது இது விண்ணூலில் இருக்கிற எங்கள் தந்தை என்கிற ஜபம் தான். அந்த பாட்டை எப்படி ஒரு நாட்டுப்புற இசையில் வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த அடிக்கோடிட்டு இருக்கிற அந்த 2 அம்சம் போட்டுக்கலாம், அந்த பகுதி நீங்க எல்லாருமே கட்டாயம் பாடுங்க. ஆனால் ஒரு அடி பாடினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த அடி அந்த இசையில தான் வரும் அப்படிங்கிற தன்மையில தன்னாரை பாடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த தன்னாரை பாடும்போது எல்லாருமே இணைந்தே பாடலாம். அதான் நம்மளுடைய தமிழ் பாட்டுடைய தனிச்சிறப்பு. நடுத்தரம் இவங்க மட்டும் தான் பாட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் பாடக்கூடிய தமிழ் மண்ணின் பாடல்கள் இணைந்து பாடுவதற்கு நாம் முயல்வோம். இது தானானே தானானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தானானே தானானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே பாருங்க. தானானே தானானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தானானே தானானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே. வானத்துல வாழுகிற பெத்தவரே சாமி, உங்க பேர் விளங்க வேணும் சாமி, விடுதலை வர வேணும். வானத்துல உங்க திருவிழா கொடி பறப்பது போல இந்த மண்ணுலகம் அந்த திருவிழா நிலை வரணும் சாமி. தானானே தானானே தன்னானே நானே தன்னே நன்னே நானே தன தானானே தானானே தன்னே நன்னே நானே. நாங்களெல்லாம் அன்றாடம் சேர்ந்து தின்னும் சோறு, நித்தம் நித்தம் எல்லாருக்கும் கிடைக்க வேணும் சாமி. எங்களுக்கு எதிரானவர்களை நாங்க மன்னிப்பது போல
போல எங்களது குற்றத்தை நீங்க மன்னிக்கணும் சாமி. மன்னிக்கணும் சாமி. தீமை செய்யும் தூண்டுகையில் நாங்க வீழ்ந்து விடாதிருக்க, நாங்க வீழாதிருக்க தீமையானவற்றிலிருந்து எங்களை மீட்கணும் சாமி. எங்களை மீட்கணும் சாமி. தானானே தானானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தானானே தானானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே வேகமா விரைவாக தானானே தானானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன தானானே தானானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே. தொடர்ந்து அந்த பொண்ணை நீங்க வைங்க. அவங்க வச்சோட ஒரு கைதடி போடணும். கரெக்டா பாருங்க. சூப்பர், வெரி குட். அடுத்து தண்ணீர் திரு முருகன் அவர்கள். முருகன் என்னாங்க திரு முருகன் அவர்கள் அப்படி ஊத்துட்டு நின்றுடுங்க. ஒவ்வொருத்துக்குமே கை தொடலாம் நீங்க. கண்ணாவளை சாரி ரோடி அவர்கள். நீங்க வைக்கிறீங்க போல உங்களுக்கு திமுகவே வந்தேன். இன்னும் அன்பு சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்வுகளுக்கு பங்கெடுக்க அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திரு இயக்குமுத்து அவர்கள் வந்தோடனே அவர்களை கவனித்து பெயர்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சேஃப்டி சொன்னாங்க. இன்னொரு பெட்டி இருக்கலாம். அதை பார்த்தீங்க சிட்டு அதை பார்த்தீங்க. அது அடுத்த பக்கம் அது தாளில் வைங்க. அப்படியே பார்த்தீங்க சாமி, அப்படியே பார்த்தீங்க தாளில் வைங்க. அப்படியே வைங்க இந்த தலை வைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அப்படியே எரியட்டும் ஓலை. வாழை தண்ணி ஊத்தலாமா? அப்போ ஊத்துங்க. அன்போடு அழைக்கின்ற கைத்தட்டி அன்போடு ஒவ்வொருத்தங்களுக்கு போனோம். அதில் பிறகு ஒன்னுடைய முடிச்சு தான் வைக்கணும். ஒன்னோட முடிச்சு கொண்டு போடணும். என்ன தண்ணி ஊத்தணுமா? தண்ணி என்ன ஊத்தணுமா? பெருமா
அடுத்த நிகழ்வாக அணக்கரை அன்பு குழந்தைகளுடைய நடனம் இருக்கிறது. மேடையில் அணக்கரை அன்பு குழந்தைகள் சென்று நடனம் தயாரித்து வந்தவர்கள் அதை அரங்கேற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடல் எது என்பதை புரிந்தால் உங்கள் கரகோஷம் அதனை தெரிவிக்கட்டும். 12 வருடங்களுக்கு ஒருமுறை பூக்கும் மலரை பற்றி ஜேசுதாஸ் தான். இந்த 10 பாட்டு இசை கூட்டும் தேடுது, முத்தமிழமுதம் மட்டி போடுது, சித்தத்தில் செந்தமிழ் மெட்டு போடுது, குறுந்தொகை கொண்டு வாசம் வீசுது. கொஞ்சம் தள்ளி வந்துருக்கோம். தள்ளி வந்து தள்ளி வரலாம் நீங்க. Hey,
உள்ளது நாவில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தள்ளி பொங்கல் வந்தது பாலும் பொங்கது பாட்டு கல்லடியோ வண்ண மங்கையாடில் மகாநதியை பாட்டு கல்லடியோ இந்த கண்ணீர் என்பவன் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி இவன் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தீப மங்கையடி மிக சிறப்பாக நடனமாடிய அனைக்கரை அன்பு குழந்தைகளை கைதட்டி அவருடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து வரவேற்பு வழங்குவதற்காக நம்முடைய அன்பு தோழர் இயக்கம் தோழர்கள். அனைவருக்கும் வணக்கம். பல்சமய உறவு பொங்கல் விழா சிறப்பாக நமது தூத்துக்குடி மறைமாவட்ட தென்மண்டலத்தில் அனைத்து பணிக்குழுக்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இந்த புதிய கட்டடத்தில் ஒரு புதிய பொங்கல் விழா, சமத்துவ விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவிற்கு தோழமைகளாக அனைத்து சமயங்களும் ஒன்றுதான். நாம் எல்லாம் தமிழர்கள். இந்த தமிழகத்தினுடைய இந்த சமத்துவ பொங்கல் ஆனது மதம் சார்பற்றது என்ற ஒற்றை நோக்கோடு இன்று அனைத்து சமூகத்தினரும் வந்து இந்த பல்சமய உறவு பொங்கல் விழாவில் வருகை தந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. நமது அழைப்பினை ஏற்றி தம்பி நெல்சன் அவர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர், நமது தென் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மனித உரிமை சார்ந்த மீறல்களில் போராட்ட களத்தில் முக்கிய பங்கு ஆற்றக்கூடிய நபர்கள், அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய நபர்கள், ஜாதிபத பேதமற்ற அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை முன்னின்று நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற தோழர் நெல்சன் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். அன்பு தந்தை வெடி இளங்கோன் அவர்கள் அவர்களை பொன்னாடை கொட்டி கௌரவப்படுத்தி நூல் வழங்கி சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக இங்கே தென் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட ஐயாவின் வழியில் இங்கு வருகிறது. இந்த விழாவில் நமக்கெல்லாம் ஓர் நேர் வழிகாட்டி செயல்முறைகளை இங்கே கருத்துரையாக வழங்க வந்திருக்கின்ற தலைவர் ஐயா பாலமுருகன் அவர்களை வருக வருகன வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். அன்பு தந்தை ஏற்பட்ட அவர்கள் முன்னாடி போட்டி நூல் வழங்கி சிறப்பிப்பார்கள். அடுத்ததாக களக்காடு பகுதிகளிலே கல்விக்கான வழிகாட்டுதல், ஜாதிபதமற்ற ஒரு கல்விக்கான வழிகாட்டுதலில் முன்னோடியாக நின்று ஆறுபங்கு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தோழர் துர்கலிங்கம் அவர்கள் இங்கே வருகின்றுள்ளார்கள். அவர்களை வருக வருக வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். அடுத்ததாக தோழமை தோழனாக நமது தோழர் நெல்சன் அவர்களோடு எந்த நேரத்திலும் எங்கு அழைத்தாலும் உடனடியாக நானும் அங்கு வருவேன், வந்து நின்று போராட்ட காலத்திலும் சரி, மக்களுக்கான நல்வழிகாட்டுதலிலும் சரி நான் முன்னோடியாக இருப்பேன் என்று வந்திருக்கின்ற முகமது காசிர் அவர்களை வருக வருக என வரவேற்று அன்போடு அழைக்கின்றோம். இந்த பொன்னாடை அணி தந்தை அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அடுத்து ஐயா வழியில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அன்பு தோழர் பெருமாள் அவர்கள் இங்கே வருகின்றுள்ளார்கள். அவர்களை வருக வருகென வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். தந்தை அவர்கள்
பள்ளிவாசல் என்றாலே ஆத்தாங்கரை பள்ளிவாசல் என்பது பெயரிலே முன்னோடியாக வைத்திருக்கின்ற ஒரு ஊரு. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அபுல் கசன் அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். ஜூலி அவர்கள் அவர்களை கௌரவப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து என்னோடு பல்வேறு பணிகளிலும் சரி, பணிக்குழுக்களின் பணிகளிலும் சரி, உணவாக இருப்பினும் அந்த பந்தியிலே கடைசியாக இருக்கக்கூடிய அனைத்து பணிகளும் செய்யக்கூடிய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கின்றோம். அடுத்ததாக மறைமாவட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சகாய அரசு சகோதரர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து வருக வருக என வரவேற்கின்றோம். இதனைத் தொடர்ந்து விழாவுக்கான சிறப்பு ஏற்பாடுகளையும் உந்துதலாக இருக்கக்கூடிய தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து வழி நடத்துவார்கள். நன்றி. கொம்புடிக்கோட்டையில் வந்திருக்கிற கேபிள் செல்வராஜ் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிற திரு செல்வராஜ் அவர்கள், இன்றைக்கு தான் காலையிலே தொடர்பு கொண்டேன். எதையும் பெரிதாக நினைக்காமல் உறவு நாம் எல்லோரும் சேர்ந்திருத்தல் என்பதை அடிப்படையாக கொண்டு அவர் வந்திருக்கிறார்கள். ஆகவே திரு செல்வராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்த எகுட் அவர்கள் பொங்கல் பானையிலிருந்து அப்படி பொங்க இருக்கின்ற நேரம், அது பொங்கி வழிகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல் என்று ஆர்ப்பரிக்க வேண்டும். அது என்ன பேச்சு நடந்து கொண்டிருந்தாலும் அதை உடனே செல்வோம். நன்றி. தந்தை தொடருவாங்க. கிணறு திரு முருகன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பான வந்திருக்கிறார்கள். ஆக அவர்களையும் அன்போடு இந்த நிகழ்வுக்கு தந்தை பெனி அவர்கள் அன்போடு ஒரு பங்கேற்று இந்த பொன்னாடை பொருத்தி கவரப்படுத்துகிறார்கள். அது பொங்கலுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நம்முடைய அருட்தந்தைகளால் மிக அருமையான விதத்திலே சிறப்பு பெறுகிறது. நம்முடைய பேரல் பணி வெனி இளங்கோன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார்கள். ஆக அவர்களையும் பேரல் தந்தை எட்வர்ட் அவர்களையும் பேரல் தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்களையும் அன்பு அருட்சோதரிகள் மிக சிறப்பாக எந்த நேரத்தில் மேற்பணி என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு ஆர்வம். ஆகவே சிறப்பாக இந்த பல்சமய உறவு பொங்கல் விழாவில் வர வேண்டும் என்று அழைத்த போது வந்திருக்கிற நிகழ்ச்சி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கைத்தட்டி வருக வருக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். வந்திருக்கிற உறவினர்கள் நம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கணக்கரை, மிட்டாதர்குளம், மன்னார்புரம், இளங்குளம் மற்றும் பக்கத்தில் இருக்கிற மக்கள் அவர்கள் பயிற்சி கொடுத்து வந்திருக்க ஒவ்வொருவரையும் அன்போடு சிறப்பாக வரவேற்கிறோம். உடனடியாக மன்னார்புரம் நடனம் ஆரம்பமாகிறது. பிள்ளைகள் வந்து தயாராக உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். பாடல்கள் ஏற்படுத்திருப்பீங்க. மன்னார்புரம் நடனம். அதனைத் தொடர்ந்து தலைமை உரை. இந்த நிகழ்வு எதற்காக, எப்படி, ஏன், இன்னும் எவ்வாறு பல்வேறு நிலைகளில் இந்த நிகழ்வு உருவாக்கப்பட வேண்டும்
பல் சமய உறவு என்பது காலத்தின் கட்டாயம். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து செய்ய வேண்டும். ஆக அதற்கான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அது இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. அதை தெளிவு, அதை பற்றிய விரிவு, இவை அனைத்தும் மிக சிறப்பாக நம்முடைய தலைமை உரைகளை பேரல் பணி பெணி இளங்கோன் அவர் கொடுப்பார்கள். பிள்ளைகள் வந்து நடனமாடுவதற்காக மிக சிறப்பாக தயாராக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாம் ஆர்ப்பரித்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி நாம் பாடுவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அந்த பாடலின் 7 எடுத்துக்கிடுங்க. 7 சேர்ந்து அப்படி பாட முயற்சிக்கலாம். மீண்டும் ஒரு பொங்கலோ பொங்கல். புத்தாண்டு பிறந்தது கொண்டாடு இணைந்து, புத்தாண்டு பிறந்தது கொண்டாடு இணைந்து, அரிசி வெல்லம் ஒன்னா சேர்ந்த பொங்கல் இருக்குது, தமிழ் பொங்கல் இருக்குது, தமிழெல்லாம் ஒன்று சேர்ந்தா அன்பு மணக்குது, தமிழ் அன்பு மணக்குது. இலேலோ, இலேலோ. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்றி. அனைவரும் பொங்கு இப்படி பொங்குறது பார்க்கவே இல்லையா? நன்றி கூறும் இனிய தமிழர் பெருவிழா. நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அரிசி போடுவார்கள். திருவிழா வைரமண்ணின் தலைவிடா, வாழ வைக்கும் ஈரமுள்ள தமிழ் மரபின் பெருவிழா, வீரமைந்த திருவிழா, பாரம்பரிய கலைவிழா, வாழ வைக்கும் உறவை போற்றி மகிழும் கொண்ட திருவிழா. தரணிகள் எங்கும் இன்ப வளமை வாழ்வு தழைக்கட்டுமே, கடனிகள் யாவும் செல்வ நெல்மணிகள் நிறையட்டுமே. குன்றா நலமும் உறவும் வாழ்க்கை முழுதும் தொடரட்டுமே, மங்கா புகழும் பேரும் ஆயுள் முழுதும் நிறப்பட்டுமே. பொங்கல பொங்கல், பொங்கல பொங்கல் என்று குவியாடி பாடுவோம். பொங்கல பொங்கல், பொங்கல் விழா வாழவை ஈரமுள்ள தமிழின் பெருவிழா. காணுகின்ற தெருவெல்லாம் புது வாசல் கோலங்களே, அமைதிடும் இனி நமக்கு நல்வாழ்வின் காலங்களே. பழையவை மறைந்து இனி புது பணிகள் பிறக்கட்டுமே, இனியவை மலர்ந்து நம்மில் புது ஆற்றல் பெருகட்டுமே. உழவனின் பேர்வையெல்லாம் கைரமாக விடிரட்டுமே, வெள்ளோனின் புது வெளிச்சம் நெல்மணியாய் பெருகட்டுமே. உழவனின் பேர்வையெல்லாம் வைரமாக விடிரட்டுமே, வெள்ளோனின் புது வெளிச்சம் நெல்மணியாய் பெருகட்டுமே. தை பொங்கல் திருவிழா வைரமண்ணி கலைவிழா, வாழ வைக்கும் ஈரமுள்ள தமிழ் மரபின் பெருவிழா.
வளர்ந்த தமிழ் மைந்தர்களின் பொங்கல் இது பதங்களை இணைத்து தமிழ் மொழியை போற்றும் பொங்கல் இது பாதைகளை திரட்டடிக்கும் திங்கள் இது இனிய தமிழர் என உறவை சாற்றும் பொங்கல் இது இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வேதமின்றி யாவரும் உரிமையாக கொண்டாடிடும் பொங்கல் இது இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வேதமின்றி யாவரும் உரிமையாக கொண்டாடிடும் பொங்கல் இது பொங்கல் திருவிழா வைர மண்ணின் கலைவிழா பாட வைக்கும் வீரமுள்ள தமிழ் மரபின் திருவிழா வீரமைந்த திருவிழா பாரம்பரிய கலைவிழா பாட வைக்கும் குழவை போற்றி மகிழும் பொங்கல் திருவிழா தரணிகள் எங்கும் இன்ப வளமை வாழ்வு தழைக்கட்டுமே கடனிகள் யாவும் செல்வ நெல்மணிகள் நிறையட்டுமே நலமும் உறவும் வாழ்க்கை முழுதும் தொடரட்டுமே மங்கா புகழும் பேரும் ஆயுள் முழுதும் நிறப்பட்டுமே பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் என்று புதியாடி பாடுவோம் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் என்று புதியாடி பாடுவோம் மிக சிறப்பாக சமயம் அதனுடைய முக்கியத்துவத்துக்கு அருமையாக நடந்து கொடுத்த மன்னார்புரம் மரியன்னை தொடக்கப்பள்ளி அந்த குழந்தைகளுக்கு கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துள்ளோம். இப்போது தலைமை உரை வழங்க பேரர் பணி வெனி இளங்கூர் அவர் வருகிறார்கள். அன்போடு தந்தவர்களை கைத்தட்டி வரவேற்போம். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பல்வேறு சமயங்களை சார்ந்த சிறப்பாக இந்து இஸ்லாம் ஐயாவழி கிறிஸ்தவம் என்கிற இந்த சமயங்களில் இருந்தெல்லாம் வருகை தந்திருக்கிற அன்பு பெருந்தகைகளை இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக பல்வேறு தளங்களிலிருந்து பள்ளிகளிலிருந்து ஊர்களிலிருந்து பணிக்குழுக்களிலிருந்து வருகை தந்திருக்கிற அன்பு அருமையான குழந்தைகளே பெரியவர்களே மதிப்புக்குரிய அருள் அன்னையரே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் இந்த பொங்கல் பெருவிழாவாகிய இந்த நாளில் போகி பண்டிகை கொண்டாடுகிறோம். இருப்பினும் நாம் இங்கு பல் சமய உறவு பொங்கலாக இதை கொண்டாடுகிறோம். எனவே இந்த நாளில் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் பெருவிழாவை நம் பல் சமய உரையாடல் பணிக்குழு இயக்குனர் தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு இணைந்து வழங்கி வருகிறேன். ஓங்கி ஆர்ப்பரித்து கைத்தடும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே நாம் கொண்டாடுவதானே ஒரு புத்தாண்டு என்று சொல்லலாம். அதான் சித்திரை என்பது ஆரிய புத்தாண்டு, அது தமிழ் புத்தாண்டு அல்ல. அது இடையில் திணிக்கப்பட்ட ஒன்று என்பதை ஒருவேளை இங்கு வந்திருக்கிற பெருந்தகைகள் கூட அதை சொல்வார்கள். சித்திரை ஒன்று அது வெக்கை காலம், வெயில் காலம். வெயில் காலத்தில் ஒரு தமிழ் புத்தாண்டு தமிழர்கள் வைத்திருப்பது வாய்ப்பே கிடையாது. அதே போன்று ஜனவரி 1 என்பது அயலவ புத்தாண்டு. அது இந்த மண்ணிற்கான ஒரு புத்தாண்டு அல்ல. அது வட பகுதியிலே அல்லது மேலை நாடுகளிலே அதை வைத்திருக்கிறார்கள். அது ஆங்கில ஆதிக்கம் பல்வேறு நாடுகளில் எல்லாம் தோன்றிய அந்த காலகட்டத்தில் இது வந்து திணிக்கப்பட்டது என்பதும் நாம் அறிந்திருக்கிற ஒரு உண்மை. அப்படி என்றால் தமிழ் புத்தாண்டு என்பது என்ன? தை பிறந்தால் வழி பிறக்கும், அதான் நமக்கு புத்தாண்டு. அந்த தை என்பதைத்தான் தனித்தமிழிலே இன்னொரு சொல்லாக பயன்படுத்துகிறார்கள், சுரவம். அதனால அந்த தமிழ் புத்தாண்டு அந்த பொங்கல் வரும்போது பாடணும், ஏலேலோ ஏலேலோ சுரவம் பிறந்தது. சுரவம் என்றால் தை, உறவும் மலர்ந்தது என்று பாடுகிறோம். ஆக இந்த சுரவம் ஒன்றுதான். அது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 15ஆம் நாளில் வரும். மற்ற ஆண்டுகளில் 14ஆம் நாள் வரும். எந்த 14? இந்த ஜனவரி 14. ஆனால் தை 1 அது அப்படியே இருக்கும். இந்த வகையில் தான் இதை நாம் நம் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லுகிறோம். இதை அரசியல் காரணங்களை முன்னிட்டு அந்தந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்குரிய தன்மையை மாற்றுவாங்க, ஏற்றுவாங்க, அதெல்லாம் அவங்களுடைய பாடு. ஆனால் தமிழறிஞர்கள், தமிழ் மாபெரும் கடலாக இருக்கக்கூடிய மறைமலை அடிகள் அவர்களுடைய தலைமையில் ஒன்று சேர்ந்த தமிழர்கள் ஒன்று சேர்ந்து எடுத்த அந்த முடிவு என்பது இதுதான்.
அப்போ இயேசு வரலாற்றிலே பிறந்தாரே, அவருடைய பிறப்புக்கு முன்னால் ஒரு 31 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் பிறந்தார். அந்த திருவள்ளுவர் ஆண்டுதான் தமிழ் ஆண்டு, அதுதான் தை 1 என்றெல்லாம் இங்கு நமக்கு தமிழறிஞர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவேதான் நாளை நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ என்ன சொல்லணும்? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள், பொங்கலோ பொங்கல் அப்படி சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். பொங்கலோ பொங்கல் என்பது நம்முடைய ஆர்ப்பரிப்பு மொழி. பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக, பொங்கும் மகிழ்வு எங்கும் தங்குக என்றெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அதான் அந்த பொங்கல் பாலிந்து பொங்கல் அப்படி வருகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல் என்று சொன்னோம். அது எந்த விதமான கள்ளங்கவனம் இல்லாத ஒரு தன்மை பொங்கி வழியும் அத்தகைய ஒரு மாபெரும் விழாவை இங்கே நாம் கொண்டாடுகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு அது ஒரு சில இடங்களிலே, பல இடங்களிலே மறைக்கப்பட்டு வெறும் பொங்கல் விழா என்று சொல்லப்படுகிறது. பொங்கல் விழாவை எல்லா காலகட்டத்திலும் வைக்கலாம், ஆனால் இதன் பெயர் பெரும் பொங்கல். தமிழர்கள் கொண்டாடுகிற எல்லா பொங்கல்களிலுமே தலை சிறந்த உயர்ந்த பொங்கல் என்பது இந்த தை பொங்கல். அதான் பெரும் பொங்கல் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பொங்கல் பானை, அந்த புது பானை, அந்த தன்மைகள் எல்லாம் நாம் உருவாக்குவதற்கு முன்னால் முந்தின நாள் போகி பண்டிகை என்று வைக்கிறாங்க. போகி என்றால் வேறொன்றுமில்லை, போக்குதல் என்கிற அந்த வினைச்சொல்லில் வருவதுதான். போக்க வேண்டும். எதையெல்லாம் போக்க வேண்டும்? எவையெல்லாம் மாசுகளாக, கசடுகளாக, அழுக்குகளாக, அசிங்கங்களாக, பாவங்களாக, குற்றங்களாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் போக்கப்பட வேண்டும். அதான் போகி பண்டிகை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது? சென்னைக்கு போய் சேர வேண்டிய தொடர் வண்டிகள் எல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பித்தி போச்சு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? புகை மண்டலம். ஆண்டவர், இது என்ன கொடுமை! ஆக தமிழர்கள் இந்த சுற்றுச்சூழல், இயற்கை இவற்றோடு இணைந்து பாதுகாத்து வாழ வேண்டிய ஒரு மனநிலை கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்கிற இந்த மண்ணிலே இங்கே புகை மண்டலங்கள். போகி பண்டிகை என்பது எரிக்கணும். ஆனா எதை எரிக்கணும்? அதான் இங்க இருக்கிறது. அதான் ஒரு ஜாதி மறுப்பு மாநாடு என்று மதுரையிலே ஒன்று நடத்தப்பட்டது. அப்ப அதுல நாங்கள் சிலர்லாம் பங்கெடுத்துக் கொண்டோம். அதிலே நாங்கள் ஒரு சிலர் உருவாக்கி அந்த பாட்டு எப்படி வரும்னா, புரட்சி இயேசு மூட்டிய நெருப்பு தணலாய் நெஞ்சில் எரியும், அந்த நெருப்பில் சாதிய பேயை எரித்தால் ஓர்மை உலகம் விடியும். ஓர்மை உலகம் விடியும் எப்பொழுது? ஜாதி என்கின்ற அந்த பேய் எரிக்கப்பட்டால் அதை எரிக்க வேண்டும். ஆக எரிக்க வேண்டிய அதையெல்லாம் எரிக்காமல் இங்கு எங்க வீட்டுல பழைய துணி கிடக்கு, பழையது கிடக்குது, அதெல்லாம் நாங்க எரிக்கிறோம் சொல்லி இந்த காற்றை, இந்த சுற்றுச்சூழலை மாசுபட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மாற்றி அமைக்க வேண்டும், அமைக்கப்பட வேண்டும் என்பதை அருள் கூர்ந்து எல்லாருமே சிந்தித்துக் கொள்வோம் என்றுதானா போக்க வேண்டும். காப்பாத்தி என்ற ஒரு இடம் இருக்குது. அது இப்போ மிக உயர்ந்த திருத்தலமாக கருதப்படுகிறது. அதன் சிறப்பு வரங்களை தருகின்ற இந்த யூபிலி ஆண்டிலே 3 திருத்தலங்கள் உயர்வாக வைக்கப்பட்டது. 1 தூத்துக்குடி பனிமை அன்னை, 2 காவல் கிணறு பக்கத்தில் இருக்கிற அந்த புண்ணியவாள நகர், அங்கு அன்னையின் திருத்தலம். அதோடு 3ஆவது வைக்கப்பட்டது இங்கு தாப்பாத்தி தான், அது கோட்டூர் பங்கு. அந்த கோட்டூர் பங்கு 5 ஆண்டுகள் இருந்தேன். அந்த 5 ஆண்டுகள் என்ன செய்தோம் அந்த தாப்பாத்தி திருத்தலத்துல? அப்பதான் உருவாக்கப்பட்ட நேரம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த போகி பணி நேரத்துல கோட்டூர் ஊர்ல இருந்து அப்படியே ஒரு ஜாதி அரக்கன் அப்படிங்கிற உருவ பொம்மையை இழுத்துட்டு வந்து அங்க போய் எரிப்போம். அது ஒரு அடையாளம். ஜாதி எரிக்கப்பட வேண்டும். ஆக மனத்துக்கண் மாசில் நாதல் அனைத்தவர் ஆகல நீரபுர என்பார் வள்ளுவர். மனம் அது செம்மையானால் மார்க்கமே தேவையில்லை, மதமே தேவையில்லை அப்படிம்பாரு. காரணம் என்ன? மனம் தான் மாசு இல்லாம இருக்கணும். அதுக்குதான் மதம், அதுதான் வழிகாட்டுதல். எனவே இத்தகைய வகையில் தான், இத்தகைய நல் உணர்வோடு தான் இங்கு சமய பெரியவர்கள் எல்லாம் இந்த கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே நாம் உண்மையிலே பரிதாபப்படுகிறோம். மத சமய வெறித்தனம் இங்கு ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் இங்கு அண்ணன் தம்பிகளாக, மச்சான் மாமன்களாக இப்படியெல்லாம் வாழ்ந்து கொடுக்கிற இந்த இடத்திலே இங்கு மதத்தை எல்லாம் திணிக்கிறார்கள், ஜாதியெல்லாம் திணித்து வைத்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆக இடஒதுக்கீடு என்பது ஜாதியெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை வைத்துக் கொண்டே ஜாதியை வளர்க்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது. இது போக்கப்பட வேண்டும். அத்தகைய போகி பண்டிகை நடக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நமக்கு தரப்படுகிற முதல் செய்தியாக இங்கே நாம் பதிவு செய்கிறோம். பெரியவர்கள் எல்லாம் அதை கைத்தட்டி வரவேற்கிறார்கள். நீங்களும் கைத்தட்டுங்க. வரவேற்பு செய்தியை நாம் பொங்கலோ பொங்கல். எனவே அன்றைக்கு இந்த சிந்தனைகளோடு நாம் எல்லா சமயங்களையும் சார்ந்தவர்கள், அதாவது குடும்பத்துக்கு ஒரு வீடு, அதை போன்று இனத்துக்கு ஒரு நாடு. இனம் என்பது மொழி வழி தேசிய இனம். உலகத்துல தமிழர்கள் 12 கோடி இருக்கிறாங்கிறாங்க. ஆனால் தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை. ஈழம் அமைவதாக இருந்தது. ஆனால் அது அப்படியே ஒரு 35 நாடுகள் சேர்ந்து சதைச்சானுங்க. நமக்கு ஒரு நாடு ஐநாவில் இல்லை, கொடி பறக்கவில்லை. ஆக வெறுமனே 35 லட்சம் மக்கள் எல்லாம் கொண்டிருக்கிற சிறு சிறு நாடுகள்லாம் கூட கொடி பறக்க வைக்குது எங்கே? ஐநாவில். ஆனா தமிழர்களுக்கு கொடி இல்லை. அதனால தான் தமிழ் அழிந்து விடுமோ என்கிற அச்சம் கூட இருக்கிறது. ஆனா ஒரு நாடு அமைந்து விட்டால், இப்ப நம்ம இருக்கிறது ஏற்கனவே வாடகை வீடு தான்.
நாடு என்று ஒன்று வருகின்ற பொழுதுதான் இங்கு மொழியும் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆனால் அதற்கு வாய்ப்பு இப்பொழுது இல்லை. ஆனால் எல்லா சமயத்தவரும் தமிழ் மண்ணில் இருக்கின்றவர்கள் இதை சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்றால் அவ்வளவுதான், உருவாகும். ஆக இங்கு நாம் மதத்தால் வேறுபட்டவர்களாக இருக்கலாம், அல்லது ஜாதி என்கிற திணிப்பால் கூட வேறுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் மொழியால் இங்கு ஒன்றுபட்டவர்கள், இனத்தால் ஒன்றுபட்டவர்கள் தமிழ் இனம். இந்த உணர்வில் தான் இங்கே நாம் உணர்விட தமிழ் இனம், தமிழ் மொழி இவையெல்லாம் அழிக்கப்படுமே. ஆனால் அது ஒட்டுமொத்த உலகத்துக்கே பாதிப்பு. ஏனென்றால் இந்த தமிழர்கள் தொன்று தொட்டு வாழ்ந்த ஒரு இனம். அதான் சொல்றாங்க, செவ்வாய் கோளுக்கு வந்து இங்க இருந்து நாசா விண்வெளி கழகத்திலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஒண்ணு அனுப்புறாங்க அப்படின்னா, அவங்க அனுப்பும் போதே எதையெல்லாம் அங்க போடுறாங்க, இந்த வெண்கல தகடுகள்ல தமிழில் எழுதி போடுறாங்க. இங்க நீங்க இருக்கிறீங்களா, இங்க தண்ணீர் இருக்கிறதா அப்படி எழுதி போடுறாங்க. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு குரல் மாதிரி எழுப்புறாங்க, எப்படின்னா அண்ணே நல்லா இருக்கீங்களா, நீங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஏன்? ஒருவேளை செவ்வாய் கோளில் அந்த மனிதர்கள் இருந்தால் அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடும். காரணம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி வாழோடு முன்தோன்றி மூத்த குடி அப்படின்னு அவன் அறிகிறாயா. ஆனா தமிழர்களுக்கு அது தெரியவில்லை. ஏன்னா நாய் பெற்ற தெங்கமலம் போல என்று சொல்லுவாங்க. நாய் வந்து தேங்காய் பற்றிட்டுனா தானும் சாப்பிட மற்றவங்களும் கொடுக்காது. அதே மாதிரி தமிழர்கள் ஆகிவிட்டார்களோ என்கிற ஒரு அச்சமெல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆக இந்த சூழலில் தான் இத்தகைய ஒரு பொங்கல் விழா நடத்தப்படுகிறது என்றால் காரணம், இங்கு நாங்கள் மதத்தால் வேறுபட்டவர்கள் என்பது எங்களுடைய சமய நம்பிக்கையில் தான். எங்க வீட்டுல நாங்க எந்த குழம்பு வைக்கிறோமோ வச்சு போறோம். அதே மாதிரி எங்க குடும்பத்தில் நாங்க எந்த வகையில் கடவுளை வழிபட போறோமோ அதை நாங்க வழிபட்டு போறோம். அது எங்களுடைய விருப்பையா? இதை நீ யார் தீர்மானிக்கிறது? இன்னைக்கு ஒருவேளை நான் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக இருக்கலாம், ஒருவேளை இங்கு வந்து உள்ள ஒரு போக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற நான் ஒரு இஸ்லாமனா மாறலாம், ஒரு இந்துவா மாறலாம், ஒரு ஐயாவளியாக மாறலாம். இது எனக்குள்ள உரிமை. இதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறது? அது அவரவர்களுடைய உரிமை. அவங்க கொள்கைப்படி அவங்க வாழ்வாங்க, அவ்வளவுதான். எனவே இந்த வகைகளெல்லாம் சிந்திப்பதற்கு தடையாக இங்கே மதவெறித்தனம் ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் முறியடிப்பதற்கு இங்கே பல சமயங்களை சார்ந்த நண்பர்கள், உறவுகள், தோழர்கள் இவர்கள் ஒன்றுபட்டு சிந்திக்கின்ற இந்த சிந்தனை அரங்கங்கள் பெருக வேண்டும். அதற்கு பொங்கல் பெருவிழா என்பது நல்ல ஒரு தளம். அந்த வகையில் அன்றைக்கு இந்த விழா ஒரு அடையாள விழா. இந்த பெருந்தகைகளுடைய முன்னிலையில் நம்ம மாணவ செல்வங்கள் பிள்ளைகளுடைய நடன கலை நிகழ்ச்சிகளில் இன்னும் ஒரு சில விளையாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றோடு நாம் கொண்டாடுகிறோமே, இதற்கான அடிப்படை காரணமே உறவை நாம் வளர்க்க வேண்டும். இங்கு இயற்கையோடு பின்னி பிணைந்து வாழ்ந்த அந்த தமிழ் இனம் மக்களுக்கு, உலகிற்கு செய்திகளை அறிவித்திருக்கிறது. அந்த இயற்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கை முறை வர வேண்டும். அதே போலதான் உழைப்பு, அது நேர்மையாக உழைத்த மானுடைய இனம் இந்த தமிழ் இனம். ஆனா இன்னைக்கு வந்து 100 நாள் வேலை அப்படிலாம் அந்த மாதிரி சொல்லி மக்களே அதை எப்படி இருக்குங்க, நீ உனக்கு இருக்கோ இவ்வளவு, நாங்க மீதி எடுத்துக்கிட்டோம், இந்த மாதிரி எல்லாம் கயமைத்தனங்களோடு உழைப்பை கூட மாண்பை குறை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மாற்றி சிந்திக்கப்பட வேண்டும். இளவையங்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அதுக்குள் நம்ம இறங்க வேண்டாம், அரசியல்கள் வரும். ஆனால் இங்கு நேர்மையாக மாண்பாக வாழ வேண்டிய மக்களை வேறு வகையில் சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் மாற்றப்படுவதற்கு இங்கு இருக்கிற சமய நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒருமுறைப்பட்டு பல கட்டங்களில் நாம கலந்துரையாடல் நடத்தி அதில் நேர்மையெல்லாம் கொடுத்து அந்த அடிப்படையில் உயர வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த நாளில் நம்முடைய பல்சமய உரையாடல் பணிக்குழு செயலர் தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த ஒருங்கிணைப்பில் இத்தகைய சிறப்பான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் அவர்களை மனதார பாராட்டி எல்லாரும் ஓங்கி ஒரு கைத்தட்டு கொடுப்போம். ஏன்னா நீங்கள் பெரியவர்களெல்லாம் மருந்து தொடர்பு கொண்டு வெளியாக தொடர்பு கொண்டு இங்கே இயக்கிட்டு இந்த விழாவில் நாங்கள் ஒன்றிணைகிறோம் என்கிற அந்த அடிப்படையில் இங்கு வந்திருக்கின்ற அனைவரையுமே நான் மனதார பாராட்டுகிறேன். தொடரட்டும் இந்த தமிழ் புத்தாண்டு பெருவிழா, பொங்கல் பெருவிழா. அது சுட்டி காட்டுகிற இயற்கை நேயம், அது சுட்டி காட்டுகிற நன்றி உணர்வு. இந்த கதிரவன், காற்று, நிலம், நீர் இவற்றுக்கெல்லாம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு ஒட்டுமொத்தத்தில் இருக்கிற அந்த ஒரே கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த இறைமையோடு நாம் பயணிக்கிற அந்த பயணம் இவையெல்லாம் வளரட்டும், உயரட்டும் என்று அன்போடு வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடரட்டும் இன்றைய பல்சமய உறவு. வணக்கம். இப்போது நாம் நிகழ்வை கலகலப்பா மாற்ற போறோம். நல்லூர் கட்டம் ஆனா என்ன, அதை பற்றி விளக்கம் ஒரு 5 அணியாக நாம் பிரிய போகிறோம். அதை பற்றி விளக்கத்தையும் தந்தை கொடுப்பார். சிறு விளக்கம் வேறொன்றுமில்லை. உங்கள் கையில் பாட்டுத்தாள் இருக்கிறதா? யார் கையில அது பாட்டுத்தாள் இல்லாம இருக்குதா? அவங்க எழுதுங்க, உடனடியாக பாட்டுத்தாள் தரப்படும். வெற்றி எல்லார் கையிலும் இருக்குது. அருமை. இப்போ உங்க பாட்டுத்தாள்ல ஒரு எண் இருக்கும், ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்க, எண் எழுதியிருப்பாங்க. அந்த எண்ணை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்போ 5 அணிகள்
அணிகளாக பிரிக்கப்படுகிறது கூட நம்ம சொல்லக்கூடாது, அணிகளாக சேர்க்கப்படுகின்றார்கள். நன்றுதானா? 5 அணிகளாக. அப்ப அந்த 5 அணிகள் யாரெல்லாம்? அதனால நான் சொல்ல அவங்க மட்டும் முதல்ல எழுந்துருங்க. உங்களுடைய பாட்டு தாளில் முதல்ல கண்டுபிடிச்சிங்களா எல்லாரும்? எண் இருக்கிறதா? அருமை. எழுதப்பட்ட எண் அதுல 1ம் 6ம் என்று வருகிற எந்த எண்ணெல்லாம் இருக்குதோ, 11, 16, 21, 26, 31, 36 இந்த மாதிரி எதெல்லாம் வருதோ ஒன்றுகள் வரணும் அல்லது 6 அப்படி வந்திருக்கலாம். அருள் எழுந்திருங்க, எழுந்திருங்க. அவங்க 1ம் 6ம் அருள் கூர்ந்து எழுந்திருங்க. அவங்க அப்படியே நாற்காலிகளை எடுத்து அந்த ஒரு ஓரத்துக்கு அங்க போய் 5 அணிகள் நம்ம போடணும். தெற்கு பகுதியில் கரும்பு கடத்தாப்புல இருங்க. 1ம் 6ம் 16, 26, 36, 46, 41 அந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க வேணா சொல்லிடுங்க. எப்படி 100 இருக்கு? நம்ம இல்ல 100 இல்ல நன்று. அப்போ எடுத்தீங்களா? அந்த 100 என்பது 5, 10 அந்த மாதிரி வருதுல நீங்க சரிங்க. அருமை. 1ம் 6களும் அங்க போங்க. யாரும் தெரியாம உட்கார்ந்து கூடாது. அது மாதிரி தவறாக போய் உட்கார்ந்து பார்ப்போம். ஒருவேளை அந்த அணிக்குரிய பரிசு புள்ளி வந்து ஒருவேளை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்க அதெல்லாம் தெளிவாக அங்க போயிருங்க. ஏமா எல்லாம் பாத்தீங்களா? சின்ன பிள்ளைங்க ஏமா ஆசிரியர்களோ சகோதரிகளோ கொஞ்சம் அவங்களுக்கு வழிகாட்டிருங்க. அவங்க ஒருவேளை தெரியாமல் இருக்காங்க. எங்க எழுதப்பட்டிருக்கு அந்த மாதிரி நம்ம நடுவே தொண்டர்கள் அனுகூர்ந்து பார்த்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளட்டும். அருமை. 2ம் 7ம் என்று எந்த எண்ணெல்லாம் வருது? 17, 27, 22, 12 இந்த மாதிரி 2கள் 7கள் அவங்கெல்லாம் 2வது அணியாக. அந்த ஒரு அணி இங்கே இந்த தூணுக்கு நேர் அந்த பக்கம் உட்காரணும். இந்த தூணுக்கு நேர் 2 அங்க போயிருங்க. 3 இங்கே இந்த இதுக்கு நேரே நான் இப்ப நிக்கிறேன். அதுக்கு நேரே அப்படி ஒரு வட்டம் போட்டுடுங்க. அவங்க 3ம் 8ம் 3களும் 8களும் யாருக்கெல்லாம் வருதோ 13, 18, 23, 28, 33, 38 எதெல்லாம் வந்துட்டதோ அவங்க நில்லுங்க. சரிங்களா? 4 இந்த பகுதியில் ஒரு வட்டம் கொஞ்சம் வெளியே தள்ளி அது 4களும் 9களும் 14, 19, 24, 29, 34, 39, 44, 41 வருதுல்ல அந்த மாதிரியான அந்த 9கள் 4கள் அங்க நில்லுங்க. 5ம் 10ம் அப்ப 10 100 வரைக்கும் கூட வரலாம். 10, 20, 30, 40 அதுவும் வரும். அதே மாதிரி 5, 15, 25 அப்படி வரும். அவங்க எல்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. 5 அணிகள். சரி, இப்ப இந்த 5 அணிகளுக்கு கொஞ்சம் வழிகாட்டிகள் மாதிரி உடன் இருப்பவர்கள் மாதிரி வர்றவங்க நம்ம நடுவத்தில் பணியாற்றுறவங்க அவர்கள் இப்போ இங்கே வருவாங்க. குறிஞ்சி. எனவே முதல் அணிக்கு சொல்லுங்கள். அடுத்து முல்லை 2ஆம் அணிக்கு சொல்லுங்கள். 3 செல்வி மருதம். அங்கு மருதம் 3 முடிதா நெய்தல். அங்கு நெய்தல். அங்கு பாலை. சத்யா. அங்கே அருமை. சிறப்பு. இப்போ உங்கள் அணிக்குள் நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு சிலது, ஒரு தலைவர், ஒரு செயலர் மறுச்சுமா எடுத்து வச்சிடுங்க. ஏன்னா இவங்க வந்து வழிகாட்டிகள், மறுபடியும் ஒரு பொறுப்பாளர். உங்களுடைய அணி வெற்றி பெற வேண்டும், அதான் உங்களுடைய நோக்கம். எந்த அணியும் தோல்வி பெற வேண்டும் நோக்கம் இல்ல, நம்ம அணி வெற்றி பெறணும். அப்ப அந்த வகையில இப்போ ஓரிரு போட்டிகள் அதை நான் சொல்லிடுறேன், நீங்க அதுக்கு தயாரிப்பா இருக்கலாம். ஒன்று வந்து திருக்குறள் போட்டி ஒன்று இருக்கும். அப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, வரிசையாக தொடங்கணும். ஒரு குறள், ஒருவர் ஒரு குறள், அடுத்தது அடுத்த குறள், அடுத்த குறள் அப்படி சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு குறள் தெரியல, தெரியாம இருக்கீங்கன்னா வேற ஒன்றும் சொல்ல வேண்டியல, பொங்கலோ பொங்கல் அவ்வளவுதான். உடனே அடுத்த குறள் சொல்லணும். அவங்களுக்கு தெரியல, உடனே பொங்கலோ பொங்கல் அடுத்து அப்படி அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். எத்தனை நீங்க சொல்றீங்களோ உங்க அணியில அதற்கேற்ப நாங்க புள்ளிகள் வைப்போம். ஆளுக்கு அந்த உங்க அணியில சொல்லப்பட்ட குறள் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா வேற அணியில இங்க சொல்லப்பட்ட குறள் சொல்லலாம், ஒன்றும் தாழ்வில்லை. இது ஒரு போட்டி. நீங்க இப்போ உங்களுக்கு ஆலோசனை பண்றதுக்கு ஒரு 2-3 நிமிடம் தரப்படும், அதை நீங்க சிந்தித்து வைங்க. இரண்டாவது, ஒரு நிலைக்காட்சி வைக்கணும். நிலைக்காட்சி ஒவ்வொரு அணிக்குமே ஒரு நிலைக்காட்சி. அது என்னன்னா, இப்போ 5 தொகுப்பு நாங்க எடுத்து வச்சிருக்கோம். யாருக்கு எது வரும் அப்படிங்கறத நாங்க இப்போ சொல்லுவோம். ஒன்று வந்து அந்த ஏறு தழுவுதல், காளைகளை அடக்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அது ஏறு தழுவுதல் தான், உறவார்ந்த ஒரு ஒன்று. எனவே எதிர் வகையானதல்ல. அத நீங்க நிறைய இடங்கள் நிக்கிற மாதிரியோ அப்படி நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிடுங்க. அதை ஒரு காட்சி மாதிரி, நிலைக்காட்சி மாதிரி வைக்கணும். ஒன்று. 2, இயற்கை வேளாண்மை.
அதாவது ஒரு உழவு தொழில் செய்யுங்க, அதுல விதைக்கிறாங்க, அறுவடை செய்யறாங்க, ஏர் உழுறாங்க, களை பிடுங்குறாங்க, எதெல்லாமோ அதெல்லாம் நீங்க செய்து ஒரு நிலைக்காட்சி மாதிரி நிக்கணும் அப்படிங்கிறது 2. 3, ஒரு பல்சமய உறவு. இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டு இதுல வந்து நீங்க பல கோயில்களுக்கு போறீங்க, அங்க உங்க நண்பர்களோடு போறீங்க, அவங்க வழிபடுவாங்க, நீங்க அங்க நிக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை பல சமய கோயில்களுக்குள் நீங்க செல்கின்ற அந்த உறவை வளர்க்கின்ற ஒரு நிகழ்வை நீங்க வைத்துக் கொள்ளலாம். அது 3ஆவதாக பார்க்கிறோம். 4, மனிதர்களுக்கு இடையே இருக்கிற உறவுகள். அந்த இப்போ சிறு குழந்தை முதல் தாத்தா பாட்டி வரை இருப்பாங்க பாருங்க. ஒரு வீட்டுல ஏதோ ஒரு நிகழ்வுக்கு நீங்க கற்பனை பண்ணிருக்க, ஒரு திருமண வீடு, திருமண உறவு, அல்லது வேற ஏதோ ஒரு விழா நிகழ்ச்சி அங்க வந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி பெரியவங்களை மதிக்கிறது மாதிரியும் குழந்தைகள் கவனிக்கப்படுறது மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சூழல் நீங்க எப்படியாவது செய்து முடிக்கணும். அது ஒரு காட்சி. 5, குடும்ப உறவு, பல்சமய உறவு, இயற்கை வேளாண்மை, ஏறு தழுவுதல், இன்னொன்று வீர விளையாட்டுகள், தமிழ் விளையாட்டுகள். அங்க சடுகுடு ஆடுற மாதிரி, கிளியாந்தட்டு ஆடுற மாதிரி, அல்லது பம்பரம் சுத்துற மாதிரி, கோலிக்கு அடிக்கிற மாதிரி, குச்சிக்கும் படிக்கிற மாதிரி, எதுனா சரி பலவற்றை வைத்து நீங்க ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு நிலை காட்சி மாதிரி இங்க காட்டணும். இதுல யாருக்கு எது வரும் நமக்கு தெரியாது. நாங்க இப்ப இந்த குலுக்கல் முறையை எடுத்து தருவோம், நீங்க அதையும் கலந்துரையாடலாம். நன்றுதானா? இப்ப எழுதியிருக்கிறோம். உங்களுடைய வழிகாட்டிகள் தலைவர்கள் தேர்ந்தெடுத்தாச்சா? தலைவர் தேர்ந்தெடுத்தா 5 தலைவர்களுக்கு வாங்க. ஒவ்வொரு அணியிலிருந்தும் ஒரு தலைவர் அவங்களுக்கு வர சொல்லுங்க. உடனே அவங்க வந்து எடுத்துக்கிட்டா உங்களுக்கான அந்த விளையாட்டு என்பது அது உங்களுக்கான நிலைக்காட்சி ஒரு 2 நிமிடம் தான். நீங்க அதை கற்பனை பண்ணி உங்களுக்கு கலந்து பேசி செய்யணும் அப்படிங்கறத திட்டம். நன்று. இப்போ வாங்க, 2 அணி வந்தாச்சு. வேற மருதம் வரல. நெய்தல் பாலை வந்தாச்சு. வெற்றி. மருதமனையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தலைவர். வாங்க, இன்னும் ஒருவர் வாங்க. சரி, ஒருவர் வாங்க. 5 அருமை 5 பேருக்கு வாங்க. ஆளுக்கு ஒரு தாள் எடுத்துக்கிட்டு நீங்க ஒலி வாங்கி தருவேன். அந்த நேரத்தில் நீங்க சொல்ல எங்களுக்கு இது தரப்படுது அப்படின்னு கேட்டு பாருங்க. எடுங்க. அந்த அணிக்கு நல்ல சிறப்பான தலைவர்கள் கிடைச்சிருக்காங்க. நன்று. சொல்லுங்க. இப்போ குறிஞ்சி மசூதி, கோயில் மசூதி. பல்சமய உறவு தன்மையில் அவங்க ஒரு காட்சியை உருவாக்கணும். நன்று. முல்லை தமிழ் விளையாட்டுகள். நீங்க அங்க போங்க. நீங்க உங்க குழுவில் நீங்க கலந்து பேசுங்க. தமிழ் விளையாட்டுகள் என்னென்ன விளையாட்டு அப்படின்னு நீங்க சிந்திங்க. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கற்பனையை கொண்டு வாங்க. மருதம் மனித உறவுகள், குடும்பத்தில் வாழ்கின்ற சமூகத்தில் எப்படி மனிதர்கள் அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி செய்யுங்க. 4 நெய்தல் ஏறு தழுவுதல் அது உங்களுக்கு தெரியுது, நீங்க அதை பார்த்துங்க. அடுத்து பாலை இயற்கை வேளாண்மை. வெற்றி. இதை பற்றினும் தனியே திருக்குறள் நாங்க இத்தனை சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள பேச வைக்கலாம். யாராவது 10க்கு மேல 20க்கு மேல 50க்கு மேல அப்படிலாம் தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்க. அவங்களே நீங்க கண்டுபிடிச்சு ஒருவரோ 2 இங்க அனுப்பி வைக்கலாம். அதற்கும் உங்களுக்கு புள்ளிகள் உண்டு. இந்த நேரம் வந்து அறிவு, கலை, விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிற வகையில இந்த சிறு போட்டிகள் முடிந்த உடனே என்னன்னா கும்மி நடனம் ஒன்று உண்டு. இங்க பாட்டு பாடப்படும். அதுல நீங்க உங்க அணி எல்லாருமே சேர்ந்தே ஒரு 1.5 நிமிடத்துக்கு அந்த கும்மி ஆடுவீங்க. அது எப்படி நீங்க ஆட போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த கரும்பை சுத்தி நீங்க ஆடலாம். கும்மி அடிச்சு ஆடணும். அதுக்கும் நீங்க அந்த அசைவுகள், நடன அசைவுகள், ஸ்டெப்ஸ் சொல்றாங்க பாருங்க, அதை நீங்கள் உருவாக்கி வைக்கலாம். எல்லாருமே ஆடலாம் அப்படிங்கிறது திட்டம். அதற்கும் மதிப்பெண்கள். இந்த வகையில் நீங்க நல்லது. அப்போ ஒரு 3 நிமிடங்கள் உங்களுக்கு தரப்படுகின்றன. திருக்குறள் யாரெல்லாம் நிறைய சொல்வாங்களோ ஒருவரையோ 2வரையோ தேர்ந்தெடுத்து நீங்க அனுப்பலாம். அதுக்கு உடனே சொல்ல தொடங்கலாம். அதன் பிறகு நீங்க குழுவாக ஒவ்வொருத்தருமே ஆளுக்கு ஒரு குறள் சொல்லணும். அதை நீங்க சிந்திக்கலாம். அடுத்து நிலை காட்சி தொடர்பாக உங்களுக்கு தரப்பட்ட தலைப்பின் அடிப்படையில் நீங்க சிந்திக்கலாம். அடுத்து நீங்க ஒரு கும்மி நடனம் ஆடணும். அந்த கும்மி நடந்து என்ன அசைவுகள் வைக்கலாம் அப்படிங்கறதை நீங்க தேர்ந்தெடுத்து வைக்கலாம்.
இந்த 4க்குமே 4 ஒருங்கிணைப்பாளர்கள் மாதிரி உங்க அணியில இருக்கலாம். யாரு நடனத்தில் புலமையோ, யாரு குரல்ல புலமையோ, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சு நீங்க வைத்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே ஒரு 2 நிமிடங்கள் கழித்து நாங்கள் அழைப்போம். திருக்குறள் சொல்வதற்கு நிறைய சொல்வதற்கு யார் என்பதால் நீங்க உடனடியாக சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க திட்டம் போட்டுட்டே இருக்கலாம். நீங்க நாங்கள் குரல் கேட்டுட்டே இருப்போம். வெற்றி நன்றி. கண்டுபிடிங்க நீங்க. நீங்க முதல்ல இப்போ திருக்குறள் யாராவது நிறைய சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதல்ல கேட்கறீங்க. சொன்னீங்கன்னா இங்க வர சொல்லலாம். நாங்க சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க திட்டம் போட்டுக்கணும். குறிஞ்சியில் திருக்குறள் யாரும் சொல்றது இங்க வர்றதுக்கு அணியில் இருக்குன்னா அவ கபடிக்கு வருவா. கபடி சரியா வந்து கபடி விளையாடலாம். அடுத்தது 2 பேர் நம்ம கையில் நிறுத்தணும். தலை ஹலோ. திருக்குறள் சொல்வதற்கு வாய்ப்பு. வெற்றி. குறிஞ்சியில் ஒருவர் வருகிறார். இந்த நாற்காலியில் அமருங்கள். முல்லையில் பல திருக்குறள் சொல்லலாம். எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ சொல்லிட்டே இருக்கலாம். அதை நீங்க திட்டமிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும். ஆனா இந்த போட்டி நடக்கும். திருக்குறள் பெரியவர்களும் வரலாம், மாணவர்களும் வரலாம், உங்கள் அணியில் அருட்சௌரியும் வரலாம். நிறைய சொல்றவங்களா இருக்கும். நீங்க திட்டம் போட்டுட்டே இருக்கலாம். குறிஞ்சி வந்து விட்டார்கள். முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆனா கட்டாயம் ஒருவர் வரணும். அப்படி ஒருவர் வரலாம் தலைவருங்க வந்து நிக்கணும். அதை பார்த்துட்டு கண்டிப்பா யாராவது ஒருவர் நீங்க இங்க அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம், கடப்பாடு. குறிஞ்சியில் ஒருவர் வந்து விட்டார். குறிஞ்சி அணியிலிருந்து பிரியா வருகை தந்திருக்கிறார்கள். முல்லை அணியிலிருந்து சொன்னீங்க சுப்ரியா. சுப்ரியான வேற பொருள் இல்ல. என்ன பொருள்னா நல்ல அன்பு, அதான் பொருள். சுப்ரியா. வெற்றி. நல்ல அன்பு சொல்லுங்க. அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு கற்றதனால் ஆகிய பயனன்கோள் வாளறிவன் அச்சார் தொழார் எனின் மலர் விசை ஏறினால் மானடி செய்தாருக்கு நிலம் விசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதடி செய்தாருக்கு யாண்டும் விடுமை இல்லை இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறுவாயில் ஐந்து விட்டார் பொய்த்தீர் ஒடுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். கேடில் விழிச்செல்வம் ஒருவருக்கு கல்வி ஒருவருக்கு மாடல்ல அச்சையவை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலர்மிசை நீடு வாழ்வார் ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் யாண்டும் இடும்பைக்கு இலர் வேண்டுதல் வேண்டாம் சரிதானா? அருமை. அடுத்த முறை இன்னும் 50 குறள்கள் நீங்க சொல்வீங்க. 5 மதிப்பெண்கள் இவர்கள் பெறுகிறார்கள். பாராட்டுகள். நன்று. அடுத்து மருதம் செல்வவளர் தொடங்குங்க.
மலர்மிசை ஏங்கினால் மானடி சேர்ந்தால் நிழல்மிசை நீண்டு வாழ்வார். கச்சதனால் ஆயர் பயனன்கொள் வாளறிவன் அச்சார் தொழார் எனில். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இருள் சேர் இருவினையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தேவத்துள் வைக்கப்படும். வேண்டுதல் வேண்டாம் இலானடி சேர்ந்தார்க்கு யாரும் விரும்ப இல. கச்சதனால் ஆயர் பயனன்கொள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிற் காய் கவர்ந்தச்சு. இடத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் அற்றா தொழார் எனின். மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீண்டு வாழ்வார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. வென்றென்று பொய்ப்பின் விரைநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஏறிலார் உழவர் வியனுலகத்து. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடம்ப இலை. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவன் தற்று. தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் இடும் என்பது இழுக்கு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. சொல்லியிருக்கிறீங்க. வேற ஏதாவது அருமை ஜோஸ்லின் தானா ஜொஹானாவுக்கு இனிய பாராட்டுகள். நன்று 13 சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க பாராட்டுகள். அவர்களை தொடர்ந்து பாலையணி. நீங்க மோனிஷா நன்று. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் அச்சா தொழார் எனில். மலர்மிசை ஏங்கினார் மானடி சேர்ந்தார் நிலர்மிசை நீடு வாழ்வார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இளாநடிக்கு சேராதார். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு தூவும் மலை. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். நன்று. மோனிஷா 8 சொல்லியிருக்காங்க. பாராட்டுகள். அருமை. நம் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சொன்ன செய்திகள் 9, 5, 7, 13, 8 அப்படிங்கிற வகையில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் ஓங்கி ஒரு கைத்தட்டு கொடுங்க. சிறப்பு கைத்தட்டு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சரி, நன்று. இப்போ நீங்கள் எல்லாருமே அணி சேர்ந்து ஓரளவுக்கு திட்டமிட்டிருக்கிறீங்க. அந்த திட்டமிட்டின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோள். இப்போ நிலைக்காட்சி என்னன்னா ஒரே நேரத்தில் அந்த போட்டி நடக்கும். அப்படின்னா நாற்காலிகளெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வைக்கலாம். வச்சு இப்போ ஒரு 3 நிமிடங்கள் உங்களுக்கு தரப்படும். இந்த 3 நிமிடங்களில்
அவங்கவுங்க இடத்துல அதில் கொஞ்சம் தள்ளியோ எங்கேயோ உங்களுக்கு இங்கே இடம் தான் இங்கே வரலாம் அங்கே வரலாம் நீங்கள் தீர்மானிக்கிற இடம் தான். மேலே ஒவ்வொருத்தராக வர்றதில்ல, ஒரே நேரத்தில் எல்லாரும் இருப்பீங்க. அந்த இதில் இங்கே நடுவர்கள் 2-3 பேர் வருவோம், வந்து பார்த்து மதிப்பெண்கள் இடுவோம். வெற்றி. நன்று. இப்போ உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஒரு 3 நிமிடங்கள் தரப்படும். அந்த 3 நிமிடங்களுக்குள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த காட்சி சொல்லணும். நாங்கள் பிறகு அங்கே வரும்போது அந்த தலைவர் சொல்லணும் என்ன காட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். மற்றவங்க எல்லாம் கூர்ந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க. இப்பொழுது தொடங்குகிறது. எல்லாருமே 5 அணிகளும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 அணிகளுமே உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த நிலைக்காட்சியை நீங்கள் நிகழ்த்துங்கள். நன்றி. குறிச்சி அணியமா அது கீழே பட்டு பாப்பா. தலைவர் யாரு? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பல்சமய இது இங்க உள்ளதா இங்க உள்ளதா? கரும்பு சிலுவையா? கருப்பு கவடி. நன்று. சிறப்பு. நன்றி. மற்றவங்களை லேசா இங்க பாத்துக்கிட்டா பாத்துக்கலாம். நீங்க அங்க நின்றுகிட்டு சரி. வெற்றி. நான் வரப்போ இப்ப நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். எந்த குழுவுக்கு வரணும் அந்த நேரத்துல நீங்க ஆக்சன் நீங்க சாதாரணமா இருக்கலாம். எல்லா நேரத்துல நின்னுட்டு வேண்டியது. உங்க குழுவுக்கு வரும்போது நீங்க அந்த நிலையில நீங்க நின்னா போதும். அடுத்ததாக முல்லை, உங்களுக்கு ஒரு 1/2 நிமிடம் சரியா நில்லுங்க. இன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கான தலைப்பு தமிழ் விளையாட்டு. தமிழ் இங்க இருக்கிறேன், விளையாட்டு அங்க விளையாடுறேன். கில்லி கில்லி இது கில்லி. சிறப்பு. முல்லை தானே? வாழ்த்துக்கள். நன்று. மருதம் எந்த அணி? உங்களுக்காக ஒரு 30 நொடி நீங்க சரியா நினைக்கங்க. உங்களுக்கான தலைப்பு மனித உறவுகள். ஓகே. நீங்க மூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. கரெக்டா நின்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஸ்டில் தான். ரெடியா? அணியமா வரலாமா? சரி. சிறப்பு. பாராட்டுகள். நன்றி. வாழ்க மருதம்.
அடுத்ததாக நெய்தல். உங்களுக்கான தலைப்பு ஏறுதல். ஜல்லிக்கட்டு. பாராட்டுகள். இறுதியாக பாலை. என்ன தலைப்பு? விவசாயி. இல்ல, நீங்க எதுவுமே விளக்கம் கொடுக்க வேண்டாம். அவர் உட்கார்ந்துட்டு நீங்க பாருங்க, தலைமுறை தலைச்சி நிம்மதியா உட்கார்றது. வேளாண்மை. நீர் தின்னது உலகம். வாழ்த்துகள், சிறப்பு. நன்று. பாலை வாழ்க. மாறினைக்கும் காலத்திலோ கதிரருக்கும் எந்திரத்தால் அறுவடையோ முடிச்சிட்டா கை நிறைய கொடுப்பதற்கு பை நிறைய விதை இருக்கு. நாமே நமக்கு என்றதுமே நன்மை பல நிறைஞ்சிருக்கு, நன்மை பல நிறைஞ்சிருக்கு. சாமி எல்லாம் உழவன்தானே, கொண்டாடி கூட்டமாக வாழ்ந்து பார்ப்போமே. வயக்காட்டில் நெல்லப்பாரு அழகுதானே, சிந்தாம ஒன்றாய் சேர்த்து வீட்டில் சேர்ப்போமே. கோதுமை சோழக்கதிரு வானம் பார்த்து தலையை ஆட்ட, வானவில் மழையில் சிதறி விரலை வருடி நிறத்தை காட்ட. விவசாயி கால தொட்டா நமக்கான வரங்கள் கொட்டும், விவசாயி கால தொட்டா நமக்கான வரங்கள் கொட்டும். ஏரோட்ட சபதம் ஏற்போம் பசியை போக்க, நீர்காற்று நிலத்தை காத்து அன்பை போற்றுவோம். மண்ணோட சாமி எல்லாம் உழவன்தானே, கொண்டாடி கூட்டமாக வாழ்ந்து பார்ப்போமே. வெயில் வந்து தத்தளிக்க வேகமல கப்பளிக்க, வெயில் வந்து தத்தளிக்க வேகமல கப்பளிக்க. விவசாயி இல்லை என்ன நம்ம வாழ்க்கை என்னாகும், ஈராப்பு பேச்சு எல்லாம் அடுத்த நொடி பண்ணாகும். நிலத்துல காலு வச்சா நேரத்தையும் மறந்து நிற்பா, நிம்மதி தான் இழந்து உலகத்துக்கு இருந்து வைப்பா. காத்திடு உழவு தொழில் கடவுள் என வணங்கிடுவோம், உழவனின் உழைப்புக்கேத்த ஊதியத்தை வழங்கிடுவோம். வெள்ளாமதா வாழ்க்கையோட அணிவேறு, விவசாயிதான் தாய்நாட்டோட பெருமை பாரு.
விவசாயம் போற்றிடுவோம். உலகத்தை தாங்கி நின்று ஊருக்கெல்லாம் சோறு போடும். உழவன வாழ்ந்திடுவோம், உழவனாக பிறந்திடுவோம். புறப்படு உழவு செய்ய புகழ் நமக்கு இருக்குதையா. நமக்கு நம் உறுதி செய்ய நன்மை எல்லாம் நடக்குதையா. விவசாயம் தான் நம்மளோட பெருமையாகும், வெற்றி எல்லாம் நம்மளோட திறமையாகும். மண்ணோட சாமி எல்லாம் உழவன் தானே. கொண்டாடி கூட்டமாக வாழ்ந்து பார்ப்போமே. வயக்காட்டில் நெல்ல பாரு அழகுதானே. சிந்தாமல் ஒன்றாய் சேர்த்து வீட்டில் சேர்ப்போமே. கோதுமை சோழல் கதிர் வானம் பார்த்து தலையை ஆட்ட. வானவில் மழையில் சிதறி விரலை வருடி நிறத்தை காட்ட. விவசாயி கால தொட்டா நமக்கான வரங்கள் கொட்டும். விவசாயி கால தொட்டா நமக்கான வரங்கள் கொட்டும். ஏரோட்ட சபதம் ஏற்போம் பசியை போக்க. நீர் காற்று நிலத்தை காத்து அன்பை போற்றுவோம். மண்ணோட சாமி எல்லாம் உழவன் தானே. கொண்டாடி கூட்டமாக வாழ்ந்து பார்ப்போமே. மிக அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு கைத்தட்டி, பட்டாத உள்ள அன்பு குழந்தைகளுக்கு கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பல்சமய உறவு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே பங்கேற்பு செய்து அமர்ந்து ஒரு சில கருத்துரையாற்ற வந்திருக்கின்ற ஐயாவளி பாலமுருகன் தோழர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். படைத்தவனின் துணையோடும் தயவோடும். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் ஒரே ஒரு வார்த்தை நான் பேசுறதுக்கு முன்னால் சொல்கிறேன். நம்மளுடைய வீட்டு பிள்ளைகள் வந்து தகப்பனோடு சகோதரனோடு தாத்தா அந்த அவங்க உடலாம் வந்து விளாண்டு ரொம்ப காலமாக இருக்கும். நாங்கள் எங்கேயோ அந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் மேடை பேச்சு எல்லாம் பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு குழந்தைகளோட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்த இந்த பல்சமய நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய நன்றி. நாங்கள்லாம் என்னென்ன எங்கேயுமே விளாட வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் எங்களுக்கே ஆர்வமாக வந்து நாங்கள் சிலதை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு உற்சாகம் வந்துட்டு. சரி, இது என்னமோ வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சி இது ஒரு இந்து சமயம் சார்ந்த நிகழ்ச்சி, அதை மாற்று சமூகத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாருக்கும் தோற்றம் இது இந்து தான் செய்வான்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இது தமிழர் பண்பாடு. என்னமோ சமயம் வந்து கிறிஸ்தவ மதம் எங்கே ஃப்ளைட்டில் இருந்து வந்த மாதிரியும் இஸ்லாம் மதம் எங்கேருந்து வந்த மாதிரியும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்கவங்க ஃபுல்லாக எங்களுடைய தாய் வழி சொந்தம். அது எங்கள் தாய் வழி சொந்தம். ஒரு தலைமுறை தாண்டிங்கன்னா எங்கள் ரத்தத்தை பார்த்தீங்கன்னா அவங்களும் எங்களும் ஜின்னு அதே ஒரு ஜின்னு தான். இதை மாற்றலை. அது என்ன இங்கே இருந்த கொடுமைகள் இருந்துச்சு. அந்த அன்னைக்கு இந்த இதில் மரியாதை இல்லை, அதனால போய் அவங்க போய் தழுவிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்லி நாங்கள் குறைய ஏற்படக்கூடாது. தீட்டுன்னு சொல்லுவாங்க ஐயாவளியில். பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ஐயாவளி வந்தார்னா வைகுண்டசாமி ஜாதி கொடுமை. தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு சொன்னான். எங்களுக்கு தெய்வத்தை தொடுறதுக்கான வழிகள் கிடையாது. தெய்வத்தெல்லாம் கும்பிட்ற பார்த்தா அண்ணாந்து அங்கே தூரத்தில் பார்க்கணும், அதை தான் நான் கும்பிட்டு போகணும். ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தெல்லாம் தகர்த்தெறிய வந்தவர் தான் வைகுண்டசாமி. 18 ஜாதியும் ஒரு குடைக்குள் அரசால் வந்தவர் தான் வைகுண்டசாமி. வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்க 3 பேர் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ஏதாவது தீட்டு இருக்கா? ஒரு கிளாஸில் நீங்கள் தண்ணி குடிச்சு கொடுத்தீங்கன்னா இப்போ பாதிரி எங்களுக்கு தண்ணி குடிப்பாரு, நாங்கள் அவர் குடிப்போம். இதுதான் எங்களுக்கு ஒற்றுமை. இஸ்லாமியர்கிட்ட வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அல்லான்னு சொல்கிறாங்க. நம்ம பாதிரி ஐயா ஆண்டவரன்னு சொல்கிறாங்க. நான் ஐயான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த படிக்கட்டு இப்படி போய் மேலே ஏறலாம், இப்படி போய் மேலே ஏறலாம். போகக்கூடிய இடம் ஒரே இடம் தான். இறைவன் ஒருவன் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பைபிள் வச்சுட்டு பாதிரி ஐயா நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போங்க. இஸ்லாமியர் குரான் படி பள்ளிவாசலை ஒட்டி போட்டோம். நாங்கள் ஐயாவளி புறப்படி நாங்கள் ஏட போகிறோம். வெளியே வரும்போது மனித நேயத்தோடு இருக்கணும், மனிதனாக இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது என்னமோ வடக்கிருந்து வந்து நம்மளை கிட்டி தான் பார்த்தா. நாங்கள் இப்படி தான். தேசிய கொடியில் மூவர்ண கொடியில் வந்து இணைஞ்சிருக்குது எங்கள் நாட்டுக்கு எப்படி பெருமையோ அதுபோல் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்திருப்பது தான் எங்கள் நாட்டுக்கு பெருமை. இதை தடுக்கலாம் முடியாது. இது என்னென்னா, ஒரு தாய் கருவறையிலேருந்து வந்தவொடனே நீங்கள் உங்களுக்குலாம் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தெரியும். கருவறையிலேருந்து வந்தோடனே ஒரு கை குழந்தைக்கு வந்து ஒரு தடுப்பூசி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த தடுப்பூசி ஏன் போடுறாங்கன்னா, போட்டவொடனே காய்ச்சல் வரும் பிள்ளைக்கு, அதுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு தான். அதனால அவங்கிருந்து வந்து நமக்கு ஒரு தடுப்பூசி போடுதான். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க டெஸ்ட் பண்ணுறான். ஏன்னா நாங்கள் இப்படி தாண்டா இருந்துட்டு இருக்கோம்னு நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். எங்களை பிரிக்கிறதுக்கு படைச்சவன் எங்களை நாடு தான். இன்ஷா அல்லான்னு சொல்லுவோம், அப்படி தானே? இறைவன் நாடினை தவிர வேற ஒன்றும் அணுகாது, அவ்வளோதான். அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள், சிரிச்ச முகத்தோட எங்களுக்கு எதுவும் கோபமாக இருக்கமா, ஏதாவது வேறுபாடு இருக்கமா,
இன்னைக்கு ஒரு இலையை போட்டுக்கின்னு வச்சு பாருங்க 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இதுதான் இது மிகப்பெரிய நிகழ்ச்சி. அதாவது தமிழ்நாடு இப்படி தான். வடக்கு வந்து கொஞ்சம் சொல்கிறது தப்பானங்க, மதி கிடையாது. அவங்க வெட்டுனா வெட்டுவான், குத்துனா குத்துவான், என்ன செதுக்கு சொல்கிறாங்களே தெரியல. ஆனால் இங்கே அறிவு சார்ந்த சமூகம் இருக்கு. தலைமுறை சொல்லி கொடுத்துருக்கு. அக்காவை எப்படி மதிக்கணும், அம்மாவை எப்படி மதிக்கணும், தகப்பனை எப்படி மதிக்கணும், சகோதரியை வந்து எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தப்பாங்க. அங்கே பாருங்க இல்லை. நீங்கள் உங்களுக்கு கண்ணால் உங்களுக்கு தெரியும். நான் நிறைய சொல்கிறதுக்கு விரும்பலை. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணை வந்து தெருவில் வந்து கண்ணிய குறைவாக நடத்தி கொண்டு போனாங்க. நீ நல்ல ஆண்மகனாக இருந்தால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துன்னா சொல்லுங்க. அப்போ யாராவது ஆமதிப்பாங்களா? ஒரு காலம் நடக்காது. ஏன்னா சகோதரியை தாயாக மதித்த பூமி இந்த தமிழ் சமூகம் தான். உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக வளர்ந்துருக்கு. கண்ணியம்னா என்னென்னு தமிழ்நாட்டுக்காரன் தான் கற்றுக் கொடுத்துருக்கான் உலகத்துக்கே. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூப்பிட்டு ஒரு பங்காற்றுவதற்கு உங்கள் உறவை நாங்கள் புதுப்பிக்க வரல. எங்கள் விருந்தா உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, நாங்கள் வந்து விருந்து சாப்பிட வந்திருக்கோம். இது யாரும் மறக்க முடியாது. புதுசாக இது பண்ணுறோமா? யாருக்கா தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. இன்னும் என்னென்னா நீங்கள் சாட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயா சொன்னபடி ஒரு பெண்கள் ஒரு காலத்தில் வெளியே போக முடியாது. நீங்கள் ஆண்கள் கூட்டத்தை பாருங்கள், கம்மி. பெண்ணுடைய மூப்பு செல்லும் இருக்காரு. பெட்டை கோழி சிறக தட்டி கூவுமடான்னு இருக்காங்க. சேரில் உட்கார்ந்த காலம்லாம் கிடையாது. மேடையில் பாருங்கள், ஒரு ஆம்பளை பிள்ளை காணும். எல்லாரும் பார்த்தா மாடு மாதிரி 2 பேரை பத்துனாங்க. அதான் தெரிஞ்சது. என்ன காரணம்னா சோழி முடிஞ்சது. என்ன காரணம்? இப்படி வரும் காலம். வைகுண்டசாமி சொன்னது ஆண் மூப்பும் பெண் மூப்பும் அதிகப்பட்டு போச்சுடான்ட்டாரு. ஆனால் இனி என்னன்னா ஐயா சொன்னது இறைவனுடைய மூப்பு தான் செல்லக்கூடிய காலம் வந்துட்டு. அதனால் நீங்கள் பைபிள் எடுத்து வாசகங்கள், இஸ்லாமியர்கள் அந்த அவங்களுடைய துவா செய்கிறது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு எல்லாம் துவா செய்கிறோம். இந்த சமூகத்தை நீங்கள் எல்லாரும் விழிப்போடு இருக்கணும். அதுதான் இனிமேல் எந்த மதச்சாயமும் நமக்கு கிடையாது. நீங்கள் எந்த நிகழ்வுக்கும் கூப்பிடுங்க, நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கூப்பிடுங்க. இதை நீங்கள் புதுப்பிச்சு வரலாம் இல்லை, தொடர்ந்து போங்க. நம்ம பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆசிரியராக இருந்து பணியை செய்யக்கூடிய எத்தனையோ பேருக்கு இருப்பீங்க. நீங்கள் போதிக்கக்கூடிய ஃபாதர் ஐயாவும் அந்த பயான் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்காங்க. நாங்கள் வழிமுறையை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய தலைமுறையை என் தாய் இப்படி தான் இருந்தா, என் தாத்தா இப்படி தான் இருந்தார், என் பூட்டை இப்படி தான் இருந்தார், என் தகப்பை இதை தாண்டா சொல்லி கொடுத்தாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வடக்க உள்ளவல்ல, வடக்க வாலாட்டுற மாதிரி தமிழ்நாட்டை வாலாட்டவே முடியாது. ஒரே வார்த்தை வாலாட்ட வடநாடு இல்லை, இது தமிழ்நாடு. இப்படி தான் இருப்போம், பன்முகத்தோடு தான் வாழ்வோம். நான் ஒன்று என் மதம் எனக்கு உயிர், அதாவது என் வழிபாடு எனக்கு உயிர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 2 கண்டு இருக்கேன். உயிர் மட்டும் இருந்தால் பழச்சிட முடியுமா? ஒன்று இஸ்லாமியராக இருக்கான், ஒருத்தன் கிறிஸ்தவனாக இருக்கான். இந்த 2 இல்லாமல் நான் வாழ முடியாது. அதனால் எங்கள் உயிர் இப்படி தான். நன்றி, வணக்கம். அண்ணா நன்றிண்ணா, ரொம்ப சிறப்பு. எல்லாருடைய உள்ளத்திலும் பதிவு பண்ணியிருக்கீங்க. நாங்கள் என்ன நினச்சோம்னா, ஒரு பெரிய நபரை நம்ம கூப்பிடுறோம், அதுக்கு பிறந்தரான ஒரு கூட்டம் வேணும், அதுக்குண்டான மேடை வேணும். அந்த மேடையிலே அமர்ந்து பேசக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம எளிமையாக ஒரு சின்ன விழாவுக்கு கூப்பிடுறோமே அப்படின்னு நினச்சேன். இப்போ உண்மையிலே நீங்கள் பேசினது இந்த கருத்து இந்த எல்லாருடைய உள்ளங்களும் வந்து இன்னைக்கு வந்து குடியேறி இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுடைய இந்த தொடர்பை உண்டு பண்ணிய கொடுத்த நமது தம்பி நெல்சன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன். மிக்க நன்றினா. ஒரு மனிதநேயத்தை சொல்லியிருக்கிறாங்க, பண்பாட்டு கலாச்சார பற்றி சொல்லியிருக்காங்க, நாம் எப்படி இருந்தோம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நம்மளோட அடிமைத்தனத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் நம்மளை பின்னோக்கி சென்று முன்னோக்கி வழி நடத்தக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் அழைப்போம் என்று கூறி அவர்களுக்கு சிறப்பாக பேசிய அவர்களுக்கு நன்றி கூறி, அடுத்ததாக நமது அடுத்த தொடர்பு வந்து நாங்கள் வந்து அலைபேசியில் தான் கூப்பிட்டோம், யாரும் நேரில் அழைக்கல. நம்மளுடைய அழைப்பினை ஏற்று நமது ஆறுபங்கு நாட்டார் நல சங்கத்தினுடைய தலைவர் துர்க்கலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. காலத்தின் அருமை கருதி எல்லாரும் நல்லா பேசக்கூடியவங்க, பெரிய மனித உரிமை போராளிகள், சமூக போராளிகள், பல போராட்டங்களில் நம்மளுக்காக போராடக்கூடியவங்க. இருப்பினும் மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு தாழ்வான வேண்டுகோளாக வச்சு 2 பேர் மட்டும் பேசுங்க காலத்தின் அருமை கருதி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வாய்ப்பினை வந்து நாங்கள் வந்து துர்க்கலிங்கம் அவர்களுக்கு வழங்கி அவருடைய கருத்தையும் இங்கே வந்து பதிவு செய்து எங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும், நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று கூறி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இங்கே இந்த சமத்துவ பொங்கல் விழாவுக்கு அழைப்பதற்கு ஏற்பாடு செய்து என்னையும் இந்த விழாவில் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்க என்னிடத்தில் அனுமதி பெற்றுவிட்டு என்னை அழைத்த
முனைவர் பட்டம் பெற்று சமீபத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரின் அருமை சகோதரர் நெல்சன் அவர்களுக்கு ஒரு முறை நன்றியை சொல்லி மற்றும் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த சிறு குழந்தைகளெல்லாம் விளையாட்டுகளை பார்க்கின்ற பொழுது காலம் கருதி முடித்து வைப்பார்கள் என்று கருதுகின்றேன். இதுபோன்ற விழாக்களில் எங்களையும் அழையுங்கள். நாங்களும் உங்களுக்கு எங்களை சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளோம். நான் இந்த மக்கள் மத்தியில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். நாங்களெல்லாம் தெய்வமாக வணங்குகின்ற தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். அவர் பிறந்தது இந்து மதத்தை சார்ந்தது. அவர் கல்வி கற்றது கிறிஸ்தவ மதத்திலே. அவர் 1ஆம் கிளாஸ் முதல் அவர் காலேஜ் முடித்து வரைக்கும் அவர் கிறிஸ்தவ பள்ளியிலே படித்திருக்கின்றார். அவருக்கு தாய்ப்பால் ஊட்டியது இஸ்லாத் மதத்தை சார்ந்தவர்கள். ஆகவே இங்கே மதமோ ஜாதியோ ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கே இருக்கின்ற அரசியல் பேசக்கூடாது. இந்த அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிக்கப்பட்டு தான் நாம் இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே சில சமூகத்தை சிறுபான்மையின் என்று சொல்கின்றார்கள், சில சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே தாழ்ந்தவன் எவனும் கிடையாது, உயர்ந்தவன் எவனும் கிடையாது. ஒரே உயிர், அது ஒரே கடவுள். அது நாம் ஐயாவளியில் சொன்ன மாதிரி நாம் எதை எடுத்துக்கொள்கின்றோமோ அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எந்த மதத்தில் வேணும் யார் வேணாலும் இருக்கலாம். மனிதநேயத்தோடு சமத்துவ பொங்கல் விழாவிலே கலந்து கொண்ட என்னை அழைத்து மீண்டும் ஒருவரை நன்றி ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமை. ஒரு தேசிய தலைவரினுடைய அந்த பதிவை செய்து நமக்கெல்லாம் அந்த தாய்ப்பால் ஊட்டிய நம்மெல்லாம் ஒரு தாயினுடைய பிள்ளைகள் என்பதை இங்கு அழுத்தமாக ஆழமாக கூறி சென்ற நமது சொற்கலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, அடுத்ததாக இதனை தொடர்ந்து வழிநடத்துமாறு நமது தந்தை அவர்களை கேட்டு விடுகிறேன். அடுத்து இளங்குளம் அன்பு பிள்ளைகளுடைய நடனம். போயிருந்த மழையோ போச போசங்குதே அடியமாடி மழையோ போச போசங்குதே
நாட்டுமே தொண்ணு தேடி நம் நாட்டு புகழெல்லாம் பாடி பொய்யான கரகாட்டம் ஆடி விஞ்ஞான வியப்பெல்லாம் கூறு இசையெல்லாம் நாடு வந்தாத கூட்டெல்லாம் தை பிறந்தது ஏர் பிடித்தவன் கை உயர்ந்தது பொங்கலும் பொங்குதடி பொங்க பால் நிறைந்தது பூங்கரும்பினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி தை பிறந்தது ஏர் பிடித்தவன் கை உயர்ந்தது பொங்கலும் பொங்குதடி பொங்க பால் நிறைந்தது பூங்கரும்பினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி நல்ல நாள் இந்த நாள் நன்மைகள் வந்த நாள் நம்பினோர் வாழ்ந்திட நம்பிக்கை தந்த நாள் மங்கள சத்தங்களோடு ஊர் மொத்தமும் வந்திட பாடு கை பிறந்தது ஏர் பிடித்தவன் கை உயர்ந்தது பொங்கலும் பொங்குதடி பொங்க பால் நிறைந்தது பூங்கரும்பினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி அன்புக்குள்ளே குழு போட்டி மீண்டும் தொடர்கிறது. கடைசி போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐயா சொன்னது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். கும்மி நடனம் எல்லாம் உங்கள் குழுவில் அப்படி போய் இணைஞ்சிடுங்க. உடனடியாக அந்த போட்டி ஆரம்பமாகிறது. உங்கள் குழுவை கண்டுபிடிச்சி போங்க. கும்மி நடனம் எல்லாரும் ஆடலாம். நேராயிற்று, எல்லாரும் ஆடலாம். இந்த நடுப்பகுதியில் கொஞ்சம் நாற்காலியில் ஒதுக்கி வச்சிருங்க. ஒவ்வொரு அணியாக வந்து ஆடுவீங்க. முதல்ல குறிஞ்சி, ரெண்டாவது முல்லை, மூணாவது மருதம், நாலாவது நெய்தல், ஐந்தாவது பாலை. அப்போ அந்த அணியை சார்ந்த அத்தனை பேருமே நீங்கள் கற்பனை செய்து வட்டமாக ஆடணும். அப்போ இந்த பகுதியில் நாற்காலி கொஞ்சம் தொண்டர்கள் கொஞ்சம் உடனே உதவி செய்யுங்களேன். இந்த நாற்காலி கொஞ்சம் அப்புறப்படுத்திங்க. அந்த இடத்துல நடனம் அங்கே ஆடுவாங்க நடுவில். இந்த நடன போட்டிக்கு நம் இளைஞர் இயக்குனர் சேஸ் அவர்கள் நடுவர்களாக இருப்பாங்க. எனவே இந்த நடுப்பகுதியில் நாற்காலியை இந்த ஒரு ஓதம் ஒதுக்கிருங்க. தொண்டர்கள் அதில் தான் அந்த அணி ஆடுவாங்க. சகோதரிகள் அப்படி அந்த பிள்ளைகளை இந்த நாற்காலி கொஞ்சம் ஒதுக்க சொல்லிருங்களேன். இந்த இடத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. விரைந்து